ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்தல் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னான் நடிச்சுவற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 2வது ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் எத்தனை அருள்களை அவன் பொழிய காத்திருக்கின்றானோ அத்தனை அருள்களையும் நம்மின் மீது பொழிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது சில கடமைகளை கொடுத்திருக்கின்றான். முதலாவது ஈமான், 2வது தொழுகை, 3வது ஜகாத், 4வது நோன்பு, 5வது ஹஜ். இதில் மிக முக்கியமான ஒரு கடமையாக ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை வசதி படைத்தவர்கள் மீது அல்லாஹ் இந்த கடமையை ஏற்படுத்தியிருக்கின்றான். மற்ற அமல்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் சில மாதங்களில் செய்ய வேண்டிய அமல்கள். தொழுகையை எடுத்துக்கொண்டால் மௌத்து வரைக்கும் நாம் தொழ வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய ஆயுளில் ஒரு முறை ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ரமலான் எடுத்துக்கொண்டால் வருடத்திற்கு இந்த 1 மாதம் நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்தில் ஒரு நாள், அந்த நாளை நீங்கள் நிர்ணயித்து உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் சொல்லியிருப்பதை போன்று தனியாக எடுத்து வைத்து அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வசதி படைத்தவர்கள் மீது இதை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். எல்லாரின் மீதும் ஜகாத் கடமை அல்ல. யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ, யார் பொருளாதாரத்திலே மேம்பட்டு இருக்கின்றார்களோ, பொருளாதாரத்திலே மேன்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது மட்டும் இந்த ஜகாத் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அப்போ அந்த ஜகாத்தை யார் மீது கடமையாக ஆகும், அவர்கள் ஜகாத்தை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், இப்படியான பல சட்டங்கள் ஜகாத் சம்பந்தமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு காண கிடைக்கிறது. யார் மீது ஜகாத் கடமையாகும் என்று சொன்னால், தங்கமாக வைத்திருந்தால் 87.5 கிராம் தங்கம் இருக்குமேயானால் அவங்கள் மீது ஜகாத் கடமையாக ஆயிடும். வெள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 612 கிராம் வெள்ளி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள் மீது ஜகாத் கடமையாக ஆயிடும். இப்படியாக வெறும் தங்கம், வெள்ளி இதில் மட்டும் ஜகாத் கடமையா, மற்றதிலெல்லாம் கடமை இல்லை அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள் இருக்கு, அந்த பொருள்களுக்கு ஜகாத் கடமையாக ஆகாது. நம்முடைய சுய தேவைக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய வாகனம், அதே போல் நாம் வச்சிருக்கக்கூடிய செல்ஃபோனு, அதே போல் நாம் இருக்கக்கூடிய சொந்த வீடு, இதற்கெல்லாம் ஜகாத் கடமை அல்ல. ஆனால் வியாபாரத்திற்காக வேண்டி
வியாபார சரக்குகளை குடோனில் அடுக்கி வச்சிருக்கோம். வியாபாரத்திற்காக வேண்டி வியாபார சரக்குகளை குடோனில் அடுக்கி வச்சிருக்கோம். அதே போல் ஒருத்தர் என்ன பிளாட் வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த பிளாட்டு வீடு கட்டுவதற்காக இருக்குமே, ஆனால் ஜகாத் கடமை அல்ல. அதை விற்றுட்டு வேறு இடம் நான் வாங்குவேன் அப்படிங்கிற நீயத்தில் இருப்பாரையானால் அந்த இடத்திற்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இப்படியாக ஜக்காத்தினுடைய சட்டங்கள் பல பரிமாணங்களை நமக்கு அப்படியே சுற்றி வரும். ஒவ்வொரு குறிப்பிட்ட சில சட்டங்களை மட்டும் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்வான், வமா தக்திமூ லி அன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். அல்லாஹ்விற்காக எதை நீங்கள் உட்படுத்தி வைக்கின்றீர்களோ, எந்த நலவான விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி வைக்கின்றீர்களோ, தஜிதூனஹு இன்தல்லாஹ், அதை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ நலவான விஷயங்கள், நல்ல காரியங்கள் என்பது ஜகாத் என்பதும் ஒரு நன்மையான காரியம்தான். தான் சம்பாதித்த அந்த பொருளிலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அது தான் சம்பாதித்தது என்று சொல்வதற்கு கூட அவருக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், எல்லாம் நான் கொடுத்தது தான். அதிலிருந்து நீ என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து எனக்காக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு அதை நீங்கள் தர்மங்களாக ஜகாத்தாக நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டு. அப்போ யார் மீது ஜகாத்து கடமையாக ஆகும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தங்கம் வெள்ளியில நம்ம பார்த்தோம். அதே போன்று வியாபார சரக்கு வச்சுருக்காங்கன்னு வைங்க, அவங்க வெள்ளியில் கணக்கிடணும். 612 கிராம் வெள்ளியை இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அன்றைய நாள் இப்போ இன்றைக்கி ஜகாத் கொடுக்க போகிறான்னு சொன்னால் இன்றைய விலை என்ன அப்படின்றத கணக்கிட்டு எவ்வளவு பணம் இருக்குதோ, அதில் எவ்வளோ சரக்கு இருக்குதோ, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த 5 லட்சத்தை 40ஆல் பெருக்கி எவ்வளோ வருதோ அவ்வளோ என்ன செஞ்சிடணும், ஜகாத் கொடுத்தோம். இது அவங்களுடைய வியாபார சரக்குக்கு கொடுக்கக்கூடிய ஜகாத். இப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை மார்க்கம் நமக்கு நிர்ணயித்திருக்கிறது. அப்போ அதை நிர்ணயத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஜக்காத்தை முழுமையாக கொடுப்பது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் ஜக்காத்துடைய அந்த பொருள், அந்த பணம் முழுக்க ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது நம்ம கிடையாது. ஜக்காத்தை இவ்வளவு பிரிக்கணும்னு முடிவு செஞ்சது யாரு? நம்மளா? இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் முடிவு செய்யலாம். யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சது யாரு? அல்லாஹ் தான். யாருக்கு கொடுக்கணும் முடிவு செஞ்சது யாரு? நம்ம கிடையாது, நம்மளும் கிடையாது, ரசூலுல்லாஹும் கிடையாது. கொடுக்கணும் முடிவு செஞ்சது யாரு? அல்லாஹ் தான் முடிஞ்சது. குர்ஆன்ல ஆயத்து இருக்கு, இவங்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 8 நபர்கள் அல்லாஹ் என்ன செய்யறாங்க குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்றோம். இப்போ அவங்களுக்கு கொடுத்தா தான் அது ஜக்காத்து நிறைவேறும். அவை அல்லாம மற்றவர்களுக்கு கொடுப்பார்களே ஆனால் அது ஒன்று அன்பளிப்பு அல்லது சதகா. இந்த அடிப்படையில் தான் அது வருமே தவிர ஜக்காத்தை நிறைவேற்றியதற்கு உண்டான சட்டத்திலே அது வராது என்பதை குர்ஆனின் ஆயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் மிகவும் பொடுபோக்குத்தனமாக இந்த சமுதாயம் ஜக்காத்து கொடுக்காததுனால எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் நான் சொல்வேன். அப்போ ஜக்காத்தை முழுமையான முறையிலே நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் பிரித்து ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்கணும். கொடுக்க என்ன செய்யாது, குறையவே குறையாது. இன்றைக்கி ஒரு சில பேருக்கு பயம், எங்கே நம்ம சொத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு. கொடுக்க குறையாத உன் கருவூலம், மணிவா பாட்டு படிச்சிருக்காரு, நம்ம கேட்டிருக்கோம். கொடுக்க அவன் கருவூலமும் குறையாது, கொடுக்க நம்ம கருவூலமும் குறையாது. கொடுக்க அண்ணன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், புதுமின் அம்பாலிஹிம் சதகா. இந்த இடத்துல சதக்கான்னு சொன்னால் நம்ம சதக்கா கொடுக்குறோம்னா அது சதக்கா இல்லை, ஜக்காத்துன்னு அர்த்தம்.
ஜக்காத்தை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுங்கள்னு நல்லா சொல்லணும். கொடுக்கலையா எடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாரா, அவர்கிட்ட என்ன செய்யணும், ஜக்காத்தை எடுக்கணும். இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதாக இருந்தால், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் சேர்ந்து யார் ஜக்காத்து தரவில்லையோ அவர்கிட்ட சண்டை போட்டு போர் செஞ்சு வாங்கணும் ஜக்காத்தை. அப்படி மார்க்கத்தில் நடக்குது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன ஜக்காத்தை கொடுக்கறது இல்லை, அப்படியே கொண்டு போய் ரூம்லையும் பீரோவிலையும் பேங்க்லையும் அப்படியே கொண்டு போய் பூட்டி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இது மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு படிப்பினையாக ஆகணும் அப்படின்னு சொன்னால், அவர் மூத்தா போனதற்கு பின்னால் அவர் எவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரோ பணமா, அவ்வளவு பணத்தையும் கொண்டு அவர் கபரில் போட்டு அடக்க முடியும். இப்படி செய்தால் மட்டுமே மற்றவங்களுக்கு என்ன செய்யும், புத்தி வந்து. அல்லாஹ் சொல்றான், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தது, நல்ல மனைவியை கொடுத்தது, நல்ல பிள்ளைகளை கொடுத்தது, நல்ல வாகனங்களை, நல்ல வீட்டை, சொத்து சுகங்களை கொடுத்தது யார்? நான் கொடுத்திருக்கின்றேன். நான் கொடுத்ததிலிருந்து நீ என்ன செய்ய, ஒரு குறிப்பிட்ட அளவு 100க்கு 2 ரூபா 50 காசு இதாங்க ஜக்காத்து. 100 ரூபாய்க்கு வெறும் 2 ரூபா 50 காசு. அது 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 காசுன்றது கம்மியாக தெரியுது. ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் ஒரு 50 லட்சம் அப்படிங்கும்போது அப்போ அதுலேருந்து ஜக்காத் கொடுக்கும்போது என்ன செய்யாது, மனசு வராது. ஷைத்தான் விடமாட்டான். அஷைத்தானும் யஇதுக்கும் ஃபக்ர். ஷைத்தான் என்ன செய்வான், அந்த வறுமையை தூண்டி கொண்டே இருப்பான். கொடுத்துறாத, கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஏழையாக போயிடுங்க. அவனை பார்த்தியா பிச்சை எடுத்துட்டு இருக்கான், பார்த்தியா அவனை நீ நான் ஆகிடுது அப்படின்னு என்ன செய்வான், ஷைத்தான் தூண்டிக்கிட்டே இருப்பான். இதனால தான் என்ன செய்யுது, நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்காம இருந்துடுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவங்க யமன் தேசத்தில் ஆளுநராக இருந்தாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ஸித்தீக்குடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அது வரைக்கும் யமன் தேசத்தில் ஆளுநராக இருந்தாங்க முஆத் ரலியல்லாஹு தஆலா. முஆத் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்திற்கு போனதற்கு பின்னால் ஒரு ஆளுநர் செய்யக்கூடிய செயல்பாட்டை நம்ம இங்கே பார்க்கணும். என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தனபந்தர்களிடமிருந்து ஜக்காத்து பொருட்களை என்ன செய்கிறாங்க, வாங்கி ஒட்டு மொத்தமாக சேகரித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய மக்களாக போய் நேரடியாக போய் பார்த்து சந்தித்து அந்த பொருளாதாரத்தை பிரித்து கொடுத்தார்கள். ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கடமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் கூட சரியாக செய்தார்கள் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளிலும் ஹதீஸ்களிலும் நாம் காண முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவிற்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க மதீனாவாசிகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பின்னால் போய் ஒரு 7-8 ஆண்டுகளில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ஜக்காத்துடைய பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு என்ன வசதி வாய்ப்புல என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க. ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஜக்காத்துடைய பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்களுக்கு அதை பிரித்து கொடுப்பாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக நிறைய ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கால இருக்கும் பொழுது. ஏன் இவ்வளவு பொருள் கொண்டு வந்துருக்கிறீங்க, அங்கே வாங்குறதுக்கு யாருமே இல்லையா? யார் ரசூலுல்லாஹ், எல்லாருமே வசதியாக ஆயிட்டாங்க, எல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க, யாரும் வாங்குற நிலைமையில இல்லை. எனவே ஒட்டுமொத்த பொருளை நான் என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, பங்கிட்டு கொடுத்துருங்கன்னா. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஜக்காத்து கொடுத்ததுனால. இதை நம்ம சிந்திக்கணும். பணக்காரராக ஆனாங்க, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க, ஜக்காத்தை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வசதி வாய்ப்புல வந்துட்டாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத சஹாபாக்கள் கூட ஜக்காத்துடைய பொருளை வாங்கி அதன் மூலமாக வியாபாரம் செய்து அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆளானதற்கு பிறகும் கூட ஜக்காத்தை அவங்க கொடுத்தாங்க. ஜக்காத்து வாங்குற நிலைமையில் இருந்தாங்க சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு அவங்க எப்படி ஆயிட்டாங்க, வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை ஈண்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் பேங்கில் பணம் போட்டாலும் ஹேங்கர் தூக்கிடலாம். பேங்கில் பணம் போட்டிருந்தாலும் யார் தூக்கிடலாம்,
ஹேங்கர் தூக்கிடலாம், பாதுகாப்பே இல்லை. நீங்கள் பாக்கெட்டில் வச்சாலும் பாதுகாப்பு இல்லை, அட்டை இந்த ஏடிஎம் கார்டு வச்சாலும் பாதுகாப்பு இல்லை, அதை நம்மளே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ பொருளாதாரத்திற்கு பணத்துக்கு என்ன தான் பாதுகாப்பு? ஜக்காத்து கொடுத்தா அல்லாஹ் பாதுகாத்துங்கிறான். ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பொருளை நான் பாதுகாக்கங்கிறான் அல்லாஹ். அல்லாவுடைய வாக்கு பொய்யாகுமா? என்றைக்குமே பொய்யாகும். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கங்கிறான். நீங்கள் வியாபார சரக்கு வச்சிருக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த சரக்கை, வியாபார சரக்கை அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால ஜக்காத்து கொடுத்துட்டு கதை திறந்து வச்சிருக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்ட்டு இப்படி தப்பாக விளக்கிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒட்டகத்தை நீங்கள் கட்டி போட்டுட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்கன்னா, ஒட்டகத்தை அவுது விட்டுட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, துருவப்படக்கூடாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் என்ன செய்யறாங்க, கதவுகளை பூட்டி வைக்கணும், கேட்டை பூட்டி வைக்கணும், பாதுகாப்பாக இருக்கும். யாரும் உடச்சிட்டுலாம் உள்ளே இறங்க முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு. அப்போ ஜக்காத்துடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு நீங்கள் போயிட்டு இருக்குன்னு சொன்னால், இன்ன வரைக்கும் குடும்பமாக ஒரு காலத்தில் சின்னவங்க பெரியவங்க ரொம்ப வயசானவங்க என்ன செய்வாங்க, பையன் தூக்கிட்டு ஜக்காத்து கேட்டு வருவாங்க, அதாவது யாசகம் கேட்டு வருவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, குடும்பமாக வர்றாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வர்றாங்க. காரணம் என்ன? அவங்க இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் ஒழுங்காக என்ன செய்யலை, ஜக்காத்தை கொடுக்கல. அன்றைக்கி ஒருத்தர் என்ன செஞ்சார் சொன்னால், ஏதோ ஒரு இது வசூல் பண்ணுறதுக்காக நம்ம ஊருக்கு இங்கே வந்தார். நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்றார். ஒரு குறிப்பிட்ட ஊரை சொன்னார். ஏங்க அந்த ஊர் ஒவ்வொரு நல்ல பணக்கார கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த ஊர் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க வசூல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் சொன்னார், இருக்காங்க தான் அது நீங்கள் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, இருக்காங்க தான், ஆனால் யாருக்கும் மனசு இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, தான் ஊரை விட்டு வெளியூருக்கு வசூல் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில ஒருத்தர் வர்றாரு. தான் ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தர்மத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு இல்லாது அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். அப்போ பொருளாதாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நீ எனக்காக நீ கொடுக்குறாங்களா? நீ சம்பாதிச்சதல்ல. வெளிநாடுகள் போனாலும் மாதத்துக்கு ₹1,00,000 சம்பளம் வாங்கினாலும் அது யார் தர்றது? அல்லாஹ் தரான் உனக்கு. அதை முதல்ல நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். நான் படித்தேன், நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், அப்போ அந்த ஏன் என்னுடையது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு முதல்ல நம்ம வரக்கூடாது. அப்படி வந்துட்டாலே சேர்ந்தா என்ன செஞ்சிருவோம், நம்மளை கெடுத்துருவோம். இப்போ கண்ணியமிக்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பொருட்களிலும் எப்படி ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்போ ஜக்காத்தை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஜக்காத்துகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துடணும். தங்கத்தில் 87 கிராம் இருந்தால் தங்கத்தில் ஜக்காத்து கடமை, அதெல்லாம் செஞ்சிடணும். அதில் 40ல் 1 கொடுத்துடணும். வெள்ளியாக இருக்கா, 612 கிராம் வெள்ளியாக இருக்குதா, அதுக்கு உண்டான ரேட் என்ன பார்த்து கொடுத்துடணும். இப்போ வியாபார சரக்கு வச்சுருக்கிறாரா, அதுக்கு உண்டான மொத்த ரேட் எவ்வளோ, 5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குதா, அதை 40 வகுக்கணும். வகுத்து எவ்வளோ வருதோ அதெல்லாம் செஞ்சிடணும். அதான் ஜக்காத்தாக கொடுத்துடணும். இதில் ஒருத்தர் விவசாய நிலம் வச்சுருக்கிறாரு, விவசாயத்திற்காக நிலம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த விவசாயம் வானம் பார்த்த பூமியாக இருக்குது. இவர் தண்ணி பார்த்தார், மழை பெஞ்சு என்ன செய்யுது, அதில் விளைச்சல் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார். அப்படி விளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா வரக்கூடிய அந்த நெல்லில் என்ன செஞ்சிடணும், எத்தனை மூட்டை வருதோ 10ல் 1 கொடுத்துடணும். 10 மூட்டை வருதா, அதில் 1 மூட்டை என்ன செஞ்சிடணும், ஜக்காத்தாக கொடுத்துடணும். இல்லை தான் என்ன செய்கிறாரு, பம்பு செட்டு வச்சு மோட்ரு வச்சு தான் தண்ணி இறச்சி அதில் விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய என்ன செய்யுது, லாபம் கிடைக்கிது. நெல் மூட்டை வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், 20ல் 1 20 மூட்டை வருதா, அதில் என்ன செய்யணும், 1 மூட்டை ஜக்காத்தாக கொடுத்துடணும். இது விவசாய பூமியில் நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து. இப்போ ஒருத்தர் நிலமாக வாங்கி வச்சிருக்கிறாரு, அந்த நிலத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், அதில் வீடு கட்ட போகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார், அந்த நீயத்தில் இருந்தார்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து கடமையாக ஆகாது. இல்லை நான் அந்த இடத்த விற்க போகிறேன், விற்றுட்டு வேறு வீடு அல்லது வேறு இடம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற நீயத்தில் இருப்பார். ஆனால் அந்த இடத்துக்கு உண்டான ரேட்டு இப்போ என்ன ரேட்டோ அந்த ரேட்டை பார்த்து அதை என்ன செஞ்சிடணும். அதை உதாரணமாக ஒரு 30 லட்ச ரூபாய் வாங்கி அந்த இடம், அதை என்ன செய்யணும், 40 வகுத்து என்ன விடை வருதோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடணும், அதுக்கு உண்டான ஜக்காத்தை முழுமையாக கொடுத்துடும். இப்படியாக ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்துடும். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, வாடகைக்கு வீடு வாடகை விட்டுருப்பாங்க, அதுமாதிரி காம்ப்ளெக்ஸு கடைகள் வாடகை விட்டுருப்பாங்க. அந்த வீட்டுக்கும் கடைக்கும் ஜக்காத்து கிடையாது.
எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு இருக்குது, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டில் கடை இருக்குது, அதை அளந்து பார்த்து அந்த கால் கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த வாடகை வீட்டிலிருந்து அந்த கடைகளிலிருந்து வரக்கூடிய லாபம் இருக்கு பாருங்க, மாதம் வாடகை வாங்குறாங்கல்ல, அதை வருஷத்துக்கு கணக்கிட்டு ரமணன் மாதத்தில் தான் அதிகமான பேர் சில தகவல் கொடுக்குறாங்க. கணக்கிட்டு எவ்வளோ பணம் வருதோ அதை என்ன செய்யணும், 40ஆல் வகுத்து எவ்வளோ வருதோ அதுக்குள்ள அந்த கதை கொடுத்துரும். இப்படியாக ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஜக்காத்தினுடைய அளவை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல் சில பேருக்கு என்ன செய்யணும்னா கடன் இருக்கும். அந்த கடன் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்து அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உண்டான வழிவகைகள் நம்ம என்ன செய்யணும். ஒரு சஹாபி அவங்க அந்த கடன் வாங்குறாங்கல்ல, அந்த கடன் வாங்குறவங்க 2 வகை இருக்காங்க. ஒன்று பிறருக்காக, ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவருக்கு நான் ஜாமீன் கொடுக்குறப்பா, நீ கடன் கொடு, நான் பொறுப்பு, அவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு நான் பொறுப்புன்னு என்ன செய்யறாரு, ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிறாரு. அப்படி எடுத்தாருன்னு சொன்னா இது ஒரு வகை. 2வது தனக்காக என்ன செய்யறது, கடன் வாங்குறது, தன்னுடைய தேவைக்காக கடன் வாங்குறாங்கல்ல. இப்படி 2 விதமா இருக்கிறாங்க கடன்காரர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஜக்காத்துடைய பொருளை அவங்களுக்கு கொடுத்து கடன் நீங்க என்ன செய்ய அடைங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. ஜக்காத்து கொடுக்காதவனுடைய விளைவுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், தனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செய்வார், வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பார். அவர் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுறாரு, அதுக்குள்ள காரணம் யார் தெரியுமா, அந்த பணக்காரர் தான். அவர் ஒழுங்கான ஜக்காத்தை பிரித்து தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அவர் கொடுத்துருப்பாரே, ஆனால் அவர் வட்டி பக்கம் போவாரா, ஹராமான வழியின் பக்கம் போவாரா? போக மாட்டார். அப்போ அவர் ஹராமான வழியின் பக்கம் போவதற்கு காரணமாக இருக்கிறது யாரு, அந்த யாருக்கு இந்த ஜக்காத்து கடமையாக இருக்கிறதோ அவங்க தான். ஜக்காத்து என்ன செய்யறதில்லை, அவங்க ஒழுங்காக சரியாக பார்த்து கொடுக்குறது இல்லை. இன்னைக்கு வட்டியில இன்னைக்கு மூழ்கிட்டாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆய போச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்து நல்லா குர்ஆன்ல சொல்றான். வட்டியை அழிக்கிற சதக்காவை வளர்க்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் இப்போ நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னால், வட்டியை நாங்கள் வளர்க்கின்றோம், சதக்காவை அழிக்கின்றோம் அப்படி நம்ம என்ன செஞ்சோம், ஆயத்தையே மாற்றிட்டோம். வட்டிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஹலால் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது என்ன செய்ய முடியாது. சில பேர் சொல்கிறாங்க அது வாங்கத்தான் செய்வாங்க, அது மாற்றவே முடியாது. நாளைக்கு அங்கே போய் அல்லாட்ட பதில் சொல்லணும், சொல்ல போன சொல்லணும். எப்படி, அதாவது வட்டிக்கு வாங்குறவங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்க, கையெழுத்து போடுறவங்க, சாட்சியாக இருக்கிறவங்க எல்லாமே சரிசமம், பாவத்தில் சரிசமம். நாளை மறுமையில் எப்படி வருவாங்க, குர்ஆன் சொல்லுது சூரத்துல் பக்கரால, என்ன அடித்து பாருங்க. சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சொல்றான், இந்த ஹப்பத்துக்கு ஷைத்தானு மினல் மஸ், நாளை மறுமையிலே அவரை எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டவனாக என்ன செய்வாங்க, அவரை எழுப்பப்படும். இது எல்லாருக்குமே தான், கொடுத்தது, வாங்கினது, கைது போட்டது, சாட்சி சொன்னது, சாட்சிக்காக போனது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இந்த ஹப்பத்துக்கு ஷைத்தானும் இல்லை, ஷைத்தான் தீண்டப்பட்டவனா என்ன செய்வானா, அவன் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. சில பற்றி ஜக்காத்துடைய பொருட்களை நாம் நன்றாக ஒழுங்காக அதை பிரித்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 8 பிரிவினர்களை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபாவிலே இந்த வசனம் வருகிறது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. இங்கேயும் சதக்காவுன்னு சொன்னால் ஜக்காத்து யாரு கொடுக்கணும், லில் ஃபுகரா, ஏழைகள், வல் மசாக்கீன். ஃபுகரானாலும் ஏழை தான், மசாக்கின்னு சொன்னாலும் ஏழை தான். ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபுகரா அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உணவுக்கு கூட தனதுக்கு வசதி இல்லாதவருக்கு தான் என்ன சொல்கிறது, ஃபக்கீர் அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை சாப்பாடு கூட அவருக்கு வழி இல்லை, அவர் தான் என்ன சொல்கிறது, ஃபக்கீர்னு சொல்கிறது. மசாக்கின் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஏழை. இவர் எப்படிப்பட்ட ஏழைன்னு சொன்னால், சொந்த வீடு இருக்கும், சொந்த வீட்டில் தான் இருப்பார், ஆனால் அதிகமாக கடன் உள்ளவராக இருப்பார். சொந்த வீடு இருக்கும், வீடு வாசல்ல என்ன இருக்கும், ஆனால் அவர் கடன்காரராக இருப்பார். இப்போ இவருக்கு தான் என்ன சொல்கிறது, மசாக்கின் என்பதாக சொல்கிறது. இவங்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கணும். வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்துடைய பொருளை யார் வசூல் செய்கிறாரோ அவருக்கு என்ன செய்யணும், அந்த ஜக்காத்துடைய பொருளிலிருந்து கொஞ்சம் அவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், மேலும் இஸ்லாத்தில் யார் வந்தார்களோ, புதிதாக இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல நிறைய பேர், அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க மீண்டும் அவங்களுடைய மார்க்கத்துக்கு அவங்களுடைய மதத்துக்கு போய்விடாமல் இஸ்லாத்திலேயே அவர்கள் நிலைத்திருப்பதற்காக வேண்டி புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்காக என்ன செய்யணும், ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து அவங்களை என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். வஃபிர் ரிகாப், அடிமைகளை வாங்கி உரிமை விடுவதற்காக என்ன செய்யணும், ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கணும். அது இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சட்டம் நமக்கு இல்லை.
பெருமான சல்லல்லாஹு காலத்தில் இருந்துச்சு. ஜகாத்துடைய பணத்தை வாங்கி என்ன செய்வாங்க, அடிமைகளே 2 அடிமை 3 அடிமைகள் என்ன செய்வாங்க, உரிமை விடுவாங்க. வஃபீ சபீல் வல் வாரிமீன், வாரிமீன் சொன்னால் கடன்காரர்கள், யார் கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட தொகையை, இப்போ ஒருத்தருக்கு வந்து 1 லட்ச ரூபா ஜக்காத்து கடமையாகுதுன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கடன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு 50 பேருக்கு 1000 ரூபா கொடுப்பதை விட அந்த 50,000 அவர்கிட்ட கொடுத்து உங்களோட கடனை முதல்ல என்ன செய்யுங்க, வட்டியோடு சேர்த்து அதை அடைச்சிடுங்க. இனிமேல் அந்த வட்டியை பக்கம் நீங்கள் போகாதீங்க. என்ன செய்யணும், ஒட்டு மொத்தமாக அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து கடனை என்ன செஞ்சிடணும், அடைக்க வச்சிடணும். வஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்காகவே ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கணும். வஃபீ சபீலில்லாஹி வபினி சபீல். அதே மாதிரி வழிபோக்கர்கள், சில பேர் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க, அப்படியே ஊரா கிராம சுற்றி என்ன செய்வாங்க, வழிபோக்கர்களாக சுற்றி தெரிவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து அவங்களும் மேம்படுவதற்காக உண்டான வழிகளை நம்ம என்ன செய்யணும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக சொல்லி காட்டுங்க. அப்போ நம்ம வந்து ஜக்காத்துடைய பொருளை நம்முடைய பொருளிலிருந்து எடுத்து நாம் கொடுக்கும் பொழுது குறையுமா என்று கேட்டால் கண்டிப்பாக குறையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்கிறார், வாது ஹக்கஹு யௌம ஹசாதி, அறுவடை நாள் வந்துவிட்டால் அதனுடைய ஹக்கை நீங்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். இது அறுவடை நாளுங்கிறது விவசாயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறோம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சா, அது உண்டான ஹக்கை நீங்கள் நிறைவேற்றிடுங்க. அப்படி நிறைவேற்றும் பொழுது அது குறையுமா என்று கேட்டால் கண்டிப்பாக குறையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், நீங்கள் ஜக்காத்தை உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து பணத்திலிருந்து எடுத்து கொடுப்பதன் மூலமாக அது ஒருபோதும் உங்களுக்கு குறையாது. கொடுக்க கொடுக்க குறையாது, கொடுக்க கொடுக்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், கைலா யகூன தௌலதம் பைனல் அக்னியா மின்கும், வசதி வாய்ப்புகளில் உள்ளவர்கள் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை தங்களுக்கு மத்தியிலே அதை சுற்றி கொண்டே இருக்க வேண்டாம், தங்களுக்கு மத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டாம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அந்த காது கொடுத்தோம்னா படம் எங்கேயும் வெளியே போகாது, தனக்குள்ளே சுத்தம். இன்னொன்று சொன்ன என்ன செய்யுது, மகன் வந்து அக்காவுக்கு, அதில் வந்து அம்மா வந்து பிள்ளைக்கு, பிள்ளை வந்து அம்மாவுக்கு கொடுக்குறது. இப்படி என்ன செய்யக்கூடாது, அந்த ஜக்காத்து உங்களுக்குள்ளேயே சுற்றி வரக்கூடாது. வெளியில் என்ன செய்யுங்க, ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை எந்த அளவுக்கு நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த அளவு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து முழுமையாக ஜக்காத்தை கொடுத்தால் குறையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டான். பிறருக்கு நாம் கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. அதே போல இந்த ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பதனுடைய விளைவு எந்த அளவுக்கு மோசமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் 3 விதமான நிலைப்பாடுகள் இப்போ உள்ள கால சூழ்நிலைகள். ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்காததுனால ஒவ்வொரு மொஹல்லாக்களும் ஒவ்வொரு ஊர்களையும் தான் நிறைய இந்த விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக 3 விஷயங்கள் நடக்குது. ஜக்காத்து கொடுக்காதனால நடக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன சொன்னால், அதில் 1, பசியால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகமாகிடும். பசியால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகமாகிடும். 2வது, கடனாளிகள் அதிகமாகிக் கொண்டே போகிறாங்க. ஒரு அவசரத்துக்காக 1000 ரூபா கடன் வாங்கினவர் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது, கடன் வாங்குதல் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. 3வது மிக முக்கியமானது, நம்ம சமுதாய மக்கள் இன்னைக்கு முர்த்ததாகி வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, ஈமானையே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்காதனால. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குமர் இருப்பாங்க, வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்முடைய ஜக்காத்திலிருந்து பொருளாதாரத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கொபர் கரையேறுவதற்கு என்ன செய்யும், ஒரு வழிவகையை ஏற்படுது. அப்படி இல்லாததுனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மாட்டு மதத்தவர்களை வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் தரவானா, ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் என்ன செய்கிறாங்க, உடனே மதம் மாற்றி பிடிச்சி போயிடுறாங்க. இது காரணம் யாரு? நம்ம தான் காரணம். பொருளாதாரத்தை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு பிறகு நாம் கொடுக்காமல் இருப்பதின் காரணமாக சமுதாயத்தில் இது போன்ற விளைவுகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் தான் காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் தாராளமாக விசாலமான எண்ணத்தோடு விசாலமான மனதோடு பிறருக்கு நாம் கொடுத்து அவர்களையும் நம்மை போன்று வசதி உள்ளவர்களாக ஆக்கி அவர்கள்
பிற்காலத்தில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.